ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பூங்குடி அந்த வீட்டுக்கு போய் முழுசாக 2 நாள் ஆகலை. அதுக்குள்ளே பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மக்கிட்டேயே பேசுகிறாளே அப்படின்னு மஞ்சமலை ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லை, பூங்குடி கிட்டே இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒருவேளை பூங்குடி அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரு கூடவும் சேர்ந்து அந்த வீட்டோட மருமகளாக ஆயிடுவாளோ அப்படிங்கிற பயமும் அவருக்கு வந்துடுச்சு. இதை பற்றி டைரெக்டாக பேச முடியாமல் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வந்து மறுபடியும் பேச்சுக்கிட்ட சத்தம் போடுறாரு. இவ்வளோ தைரியம் இருந்தால் பிள்ளைகிட்ட இப்படி பேசி மாற்றி வச்சிருப்ப. எப்படியோ நீ நினச்ச மாதிரி பூங்குடி உன் வீட்டுக்கே உங்கள் அண்ணன் வீட்டுக்கே மருமகளாக போயிட்டா. அதனால நீ நினச்ச எல்லாத்தையும் சாதிச்சுக்கலான்னு நினச்சியா? உன் அண்ணனால் உனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுக்க முடியல. ஆனால் பாசம் அப்படி இப்படின்னு ஓவராக சீன் மட்டும் போட தெரியுதுங்கிற மாதிரி ஏதேதோ பேசுகிறார். ஆனா பேச்சு வழக்கம் போல வாயை கூட திறக்கிறது இல்ல, அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா உன் அண்ணன் பக்கத்துவன் அப்படிங்கிறத அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கான்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை தான் பேச்சியால ஏத்துக்க முடியல. இங்க பாருங்க, என்னை பத்தி என்னன்னாலும் பேசுங்க. இந்த வீட்டோட அடிமன்னு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. என்னை பத்தி என்னன்னாலும் பேசிக்கோங்க. ஆனா என் அண்ணனை பத்தி ஏதாவது பேசுனீங்க பகிர்ந்துருவேன் அப்படின்றாங்க. புருஷனை பார்த்து இது பேசுற பேச்சாடி இது அப்படின்னு அந்த அம்மா பேசுறாங்க. உடனே ராசத்தி இருந்துட்டு, மா சும்மா இருமா, அவங்கெல்லாம் இதை விட அதிகமா பேசுவாங்க. ரவுடி குடும்பம் தானே. கூட பிறந்த தங்கச்சி புருஷன் கையை வெட்டிட்டு போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்ததும் இல்லாமல் ரொம்ப நல்ல மனுஷனை ஊர் ஃபுல்லாக வேஷம் போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றியா நீ பேசுகிற? அதுவும் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறத பார்த்தல அப்படின்றாங்க. இதனால ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு மஞ்சமலை. அதாவது மஞ்சமலை ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறது இவங்க ஏற்றி விடுறதுனால இன்னும் அதிகமாக கோவப்படுறாரு. பேச்சு இருந்துட்டு, என் அண்ணன் குடும்பத்தை பற்றி யாராவது ஏதாவது பேசுனீங்க நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பேச்சு ஒரு வார்த்தையை விடுவோம். என்னடி விட்டா ஓவரா பேசுகிற அப்படின்னு கண்ணத்தில் பல்லான்னு ஒரு அறையிறாங்க. கண்ணும் அப்படியே செவந்துருது நம்ம பேச்சுக்கு. அவங்க அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க. இதுதானே சரி, இப்படி தானே அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பூங்கொடி இன்ஸ்டியூட் போகாமல் அவங்க பாட்டுக்கு வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தேன்மொழி கூட. அப்போது தேனை கூப்பிட்டு, ஏன் உன் அண்ணி இன்னைக்கு இன்ஸ்டியூட் போகலையா அப்படின்னு கேட்குறாரு மாயாண்டி. என்னமோ தெரியலப்பா, போகலை தான் போல இருக்கு அப்படின்றாங்க. பூங்கொடி இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு, ஏன் இன்னைக்கு நீ இன்ஸ்டியூட் போகலை அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று ஒரு நாள் போனதுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, திரும்பவும் எதுக்கு போய்கிட்டு, வேண்டாம் நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மாயாண்டி இருந்துட்டு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் தேன்மொழி நல்லா படித்ததுனால அவளுக்கு சீட்டு கிடைக்கிற காலேஜாக தேடி பிடிச்சி அங்கே போய் சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் நீ எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறது, அதுவும் அப்பன் கிட்ட இருந்துட்டு அப்படின்னும் போது பூங்கொடி முறைக்கிறாங்க. இல்லைம்மா, நான் அப்படி சொல்லலை. எப்போ பார்த்தாலும் குடி, பிள்ளைங்க மேலே பொண்டாட்டி மேலே அக்கறை கிடையாது. அப்படி ஒரு மனுஷன் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டோம். நீங்கள் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, உண்மையிலேயே பெரிய விஷயம். அழகர்லாம் என் மேலே சாக்கு போட்டுக்கிட்டு படிக்காமல் விட்டுட்டான் அப்படின்றாங்க. அழகர் ஒரு மாதிரி கோவப்படுறாரு. இல்லையா, நான் உன்னை தப்பு சொல்லலை. என்ன நடந்திருந்தாலும் நீ அந்த மாதிரி கோவப்பட்டு படிப்பை விட்டுருக்க வேண்டாம்ல, வேற ஸ்கூலில் சேர்த்தி கூட படிக்க வச்சிருக்கலாம் உன்னை, நீ நினைச்சிருந்தா அது நடந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லப்பா விடுங்க, நான் கையால் ஆகாதவனாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. எங்கேயோ இதோ கிளம்பிட்டான் அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. இல்லை, நான் இன்ஸ்டியூட் போகலை, எக்ஸாமுக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருத்தா, நானே தானே சொல்கிறேன், நீ தாராளமாக போயிட்டு வா. ஏதாவது விசேஷ நாள் இல்லை நீ வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற நாள் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம பூங்கொடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டியூட் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது மஞ்சமலை பூங்கொடியை பார்க்கறதுக்காக அவங்க போகிற வழியில் காத்துட்ருக்காங்க. இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவங்களோட தங்கச்சி ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க வரும்போது, இனிமே பூங்கொடியை அழகர் கூட்டிட்டு வந்து விட்டுடுவான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பூங்கொடியை கூட்டு போறாங்க. போற வழியில மஞ்சமலையை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க பூங்கொடி. ஏன்னா அவங்க தங்கச்சி நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அதாவது கடைசி தங்கச்சி இளவரசி நம்ம பூங்கொடி கிட்ட, அப்பா அம்மாவை அடிச்சுட்டாங்க, நீ ஏதோ அப்பாவை அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, ஆனா இதுதான்க்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்பா அடிச்சாரா அப்படின்னு கோவப்படுறாங்க. ஆமா, அப்பா கொஞ்சம் கூட மாறவே இல்லை, நம்ம மேலே இருக்கிற பாசமும் அக்கறையும் அன்பும் அம்மா மேலே கொஞ்சம் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தினால தான் மஞ்சமலை கிட்ட பூங்கொடி பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஏத்தா 2 நாள் தான் இது அந்த வீட்டுக்கு போய் அதுக்குள்ளே உன்னை அவங்க பக்கம் எடுத்துட்டாங்களா, ஒரேடியாக மாறிட்டியா? எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் என்னாச்சு? உன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுகிறேன், அவ்வளோதான் இல்லை, உன்னையும் அவங்க மாற்றிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பூங்கொடி ஒரு முறைச்சிட்டு திரும்பிக்கிறாங்க. பூங்கொடி, உங்ககிட்ட தானே பேசுகிறேன், இந்த அப்போ உனக்கு வேண்டாதவன் ஆயிட்டேன்ல, அப்போது என் கையே இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமானவங்கள நீ ஏற்றுக்கிட்டல, அந்த வீட்டு மருமகளாகவே வாழ ஆரம்பிச்சிட்டல அப்படின்லாம் கேட்குறாங்க. போதும் நிறுத்துங்கப்பா, சும்மா ஏதாவது பேசணும்னு
பேசாதீங்க. என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தான்னு நீங்களே என்கிட்ட சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அம்மாவை அடிச்சிருக்கீங்க. இளவரசி என்கிட்ட சொல்லிட்டா. எதுக்குப்பா அடிச்சிங்க? அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க தானே நான் சொன்னேன். அடிக்க சொன்னேனா? நீங்கள் அடிச்சிருக்கீங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்காதப்போ நீங்கள் சொல்கிறத நான் எதுக்குப்பா கேட்கணும்? உங்கள் இஷ்டப்படி இருந்துக்கோங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பழி வாங்கணும்னு நான் போயிருக்கேன். அது என்னோட வேலை, நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து அதை நான் ஏமாத்தணும்லாம் நினைக்கல. பட் உங்கள் கூட நான் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பூங்குடி, ஏம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு கண் கலங்குறாரு. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்கள் பொண்ணு உங்கள் கூட பேசாதப்போ, இல்லை உங்கள் பொண்ணு ஒரு கஷ்டப்படுறா அப்படின்னும் போது. ஆனால் அம்மாவுக்கு பாவம் இல்லைப்பா. அம்மாவுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்காங்க? பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அவங்க பண்ண துரோகத்தினால அம்மாவும் அங்கே போகாமல் தான் இருக்காங்க இவ்வளவு நாள் அப்படின்னு. உன் அம்மா ஒன்றும் அப்படி நினைக்கலையே, அவள் என்ன பேசினா தெரியுமா அப்படின்றாங்க. என்னவோ பேசிட்டு போகிறாங்க, அதுக்காக அடிப்பீங்களாப்பா அப்படின்னு கோவப்படுறாங்க. ஆனால் மஞ்சமலைக்கு அந்த ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பஸ் வந்துடுச்சுன்னு ஏறி போயிடுறாங்க. மஞ்சமலை ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்க அந்த மாயாண்டிக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கால் பண்ணி சரக்கு அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக மூச்சு முட்டை குடிக்கிறாங்க. இன்ஸ்டியூட்டில் 2 கிளாஸ் மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்குன்னு சொல்லி அட்டன் பண்ணிட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. மஞ்சமலை பூங்கொடி சீக்கிரம் வந்துருவாங்க அப்படிங்கிறது தெரியாமல் நேராக மாயாண்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் இவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என் பிள்ளைய வந்து 2 நாளில் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. உன் பிள்ளைய நாங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கோமா? யார் சொன்னது அப்படின்னு மாயாண்டி கேட்குறாரு. பெண் இருந்துட்டு அவருக்கெல்லாம் என்ன பதில் சொல்லிக்கிட்டு விடுங்கச்சியா அப்படின்றாங்க. இருங்க, ஏதோ பேசுகிறாப்புல, என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலான்னு. ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் வீட்டுக்கு என் பிள்ளைய மருமகளாக அனுப்புனா நீ என்னடானா என் பிள்ளைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேல்ல அப்படின்னு. அதான் என்ன டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லுன்னு கேட்டேன், சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்றாரு. அதுவா, வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சிருக்கிறீங்க, அதுக்கு மேலே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன் பிள்ளை என் பிள்ளைய அடிச்சிருக்கிறான் அப்படின்றாங்க. என்னது, அழகரு பூங்கொடியை அடிச்சானா? நீ பாத்தியா? இல்லை பூங்கொடி அப்படி சொல்லிச்சா அப்படின்னு. என் பிள்ளை தான் என்கிட்ட சொன்னா. இதுக்கெல்லாம் நான் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? உன் தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்தை உன்னால் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க. உன் தங்கச்சியை நான் ஏன் அதட்டினாலே கூட நீ எப்படியெல்லாம் சண்டைக்கு வருவ. ஆனால் நீ எங்கள் வீட்டு பிள்ளையை இப்படியெல்லாம் பண்ணுறியே, நான் சும்மா விட்டுருவேன்னு நினச்சியா அப்படின்னு. என்ன மச்சான், இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் கையால் பேசக்கூடாது, அருவாளால் பேசணும். எங்கே இருக்க அருவா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொடலை வேற ஒரு பக்கம் ஏற்றி விட்டுருக்கிட்டாரு. அப்போது நம்ம மாயாண்டி இருந்துட்டு, இவன் கூட இருக்கிற இந்த பழக்கத்தை எப்போ நீ விடுறியோ அப்போவே நீ உருப்பட்டுருவ. தயவு செஞ்சு யாரை கிட்ட வச்சுக்கணும், யாரை எட்ட வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு மாயாண்டி பேச, உடனே யாரடா பேசுகிற அப்படின்னு 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்து சட்டையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து கரெக்டாக பூங்கொடி வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்பா அப்பான்னு சொல்லி போய் பிடிச்சி தள்ளி விடுறாங்க மஞ்சமலையை. அவர் ஒரே கை இருக்கிறதுனால ஒரு கீழே ஜஸ்ட் மிஸ் கீழே விழ போனாங்க. சொடலை பிடிச்சிட்டாங்க. அப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் பதறாங்க பூங்கொடி. நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. இத்தனை பேர் முன்னாடி அப்பனை அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏம்மா பூங்கொடி, நான் உங்ககிட்ட நேரடியாகவே கேட்குறேன். உங்கள் அப்பா இங்கே வந்து உன்னை குடும்பப்படுத்துகிறோம், உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம், அதுக்கப்புறம் உன்னை என் பையன் அடிச்சான்லாம் ஏதோ சொல்கிறாரு. கேட்டால் நீ தான் சொன்னேன்னு சொல்கிறாரு. அப்படி ஏதாவது இங்கே நடந்துச்சா? இல்லை நீ தான் உன் அப்பா கிட்ட அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு மாயாண்டி. அதுக்கப்புறம் மஞ்சமலை கிட்ட, அப்பா தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கப்பா, தேவையில்லாமல் எதுக்குப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? குடிச்சிட்டா உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியறதில்ல, மாமா கூட இனிமேல் சேராதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதே தான் சொன்னேன், தயவு செஞ்சு உங்கள் அப்பா கிட்ட ஏன் முன்னாடி இந்த வீட்டில் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லு அப்படின்றாங்க. என் பிள்ளையவே மிரட்டுறீங்களா அப்படின்னு. அவங்க எங்கப்பா மிரட்டினாங்க? என்ன நடக்குதோ சொல்லுன்னு தானே சொல்கிறாங்க. அவங்க அப்படிலாம் என்னை மிரட்டிட முடியுமா? இல்லை நான் தான் அதுக்கு பயந்துருவேனா? அப்பா இங்கே இந்த வீட்டில் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நான் தான் யாருக்கும் மரியாதை கொடுக்கறதில்ல, என் பாட்டுக்கு இருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த வீட்டில் நிஜமாவே நான் மருமகளாக தான் இருக்கேன் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சொன்னது தான். இவங்களோட முகத்தறியை கிடிச்சு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நான் திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கப்பா, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. யாரும் என்னை எதுவும் பண்ணலை, நீங்கள் தேவையில்லாமல் வந்து காரியத்தை கெடுத்துப்படாதீங்க, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம மஞ்சமலை திரும்பி பார்க்குறாரு. அப்போ பூங்கொடி மாயாண்டி கிட்ட, மன்னிச்சிடுங்க, என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா அப்படி வந்து இங்கே நடந்திருக்க கூடாது, அவருக்காக அவரோட சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயாண்டி கிட்ட பூங்கொடி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிட்டா அப்படின்னா சீக்கிரமாகவே அவங்க எல்லாருமா சேர்ந்து பூங்கொடியை அவங்க பக்கம் இழுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சமலை யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.